அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இனி உங்கள் காட்டில் மலைதான் என்ற வகையில் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள் துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் புதனும், துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சனி பகவான் வக்ரகதியில் இயங்கக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு சுபகாரிய தடைகள் நீங்க இருக்குதுங்க, தொழில் சிறப்பாக நடக்குங்க. அதே போல வணிகத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத நிலை மாறி பல முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11 சுக்கிரன் இருப்பது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு தசாபுக்திகள் ஒத்துழைத்தால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அரசு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. கலைஞர்களுக்கு நிச்சயம் லாபம் உயர இருக்குதுங்க. ஆதாயம் தரும் ஒப்பந்தங்கள் அமைய இருக்கு. ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாக இருக்குங்க. பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களால் நிச்சயம் ஆதாயம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. இயந்திரங்கள், வாகனங்கள் பழுதுபடலாங்க. ஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். 5ஆம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. 12 சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய இந்த வக்ர பெயர்ச்சியின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. சுகஸ்தான அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல் நலன்ல தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் ஏற்பட இருக்கு. பிள்ளைகள் வழியில் மனக்கவலையும் விரங்கங்களும் ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அதிகரிக்குங்க. இது போன்ற நேரங்களில் சனிக்கிழமை விரதமும் சனீஸ்வர வழிபாடும் நன்மையை தரும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க இருக்குது. கலைஞர்களுக்கு புகழ் கூடுங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால் விரயம் உண்டு. அதே போல் தருணங்கள்ல பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அதே நேரம் விரயஸ்தானாதிபதி புதன் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறாருங்க. எனவே வருமானம் என்பது திருப்திகரமாக இருந்தாலும் விரயங்களும் கூடுதலாக இருக்குங்க. அதிக பயணங்களால் அலைச்சலும் மன அமைதி குறைவும் ஏற்படலாம். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரம் எதுங்க. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் பதிவதால் காரியம் கடைசி நேரத்தில் கைகூடி விடும் என்றாலும் அதுவரை மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தன்னம்பிக்கையை தளர விட வேண்டாங்க. அதே போல இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சியாக இருக்கார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். பாக்கியஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்களுடைய ராசிக்கு வரும்போது சில நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. குறிப்பாக
தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்தில் உயர்வு, ஊதியம் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சி, ஆதாயம் போன்றவை படிப்படியாக நடைபெறுங்க. மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்வை முன்னிட்டு நடத்த இருக்கீங்க. வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ளும்படி விதம் அமையிருக்கு. பிள்ளைகளுடைய வேலை அல்லது படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தருங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல குரு பகவானும் மிதன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10 மற்றும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு வருகிறார். 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் உருவாகும் என்பது நியதி. அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு, சகாயஸ்தானாதிபதியான உச்சம் பெறும்போது எதிர்ப்புகள் எல்லாம் நிறைவேறுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் திருப்திகரமாக இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல் சரளமாக அமையும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப காரியங்கள் இப்போது படிப்படியாக நடைபெறுங்க. தாய்வழி ஆதரவு உண்டு. அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் வராவிட்டாலும் வந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையுங்க. கூட்டு முயற்சியிலிருந்து விட்டுவிட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீங்க. அந்த எண்ணமும் ஈடேறக்கு. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்குங்க. சனி பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கக்கூடிய தருணங்கள்ல கன்னிராசியில் இருக்கும் சுக்கிர பகவான் சிம்மராசியில் இருக்கும் சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இது உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கும் இந்நேரம் எல்லா வகையிலும் கவனமாக செயல்பட வேண்டும். மனக்லேசம் தரும் தகவல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். உடலில் ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் உண்டு. பெண்வெளி பிரச்சனைகள் அலைமோதும். பிறருக்கு பண பொறுப்பு சொல்வதன் மூலம் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய கெடிபடிக்கு ஆளாக நேரிடும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைப்பது சற்று அரிதாக இருக்குங்க. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கை இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி வக்ரம் பெறுகிறார். இக்காலத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். வீண் பலிகள் ஏற்பட்டு மனக்கவலை அதிகரிக்க செய்யுங்க. வீடு கட்டுவதில் தடைகள் ஏற்படுங்க. வெகு தூரத்திற்கு செல்லும் யோகம் கைகூடி வரும்போல் தோன்றி பிறகு கை நழுவி சென்றுவிடும். பிள்ளைகளால் பிரச்சனைகள் வந்து சேருங்க. அவர்களை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. எதையும் துணிந்து செய்ய இயலாதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2, 7, 11 ஆகிய 3 இடங்களையும் பார்க்க போகிறார். இதன் விளைவாக பணப்புழக்கம் நன்றாக இருக்குங்க. பாராட்டும் புகழும் உண்டு. அதே போல் மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. இக்குடும்பத்தில் கெட்டி மேல் கொட்டும் வாய்ப்பும் கேட்க இடத்தில் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. அதிகார பலம் பெற்றவர்கள் பாவதால் சில காரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பதிவதால் தம்பதியினர்கள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. கல்யாண முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகுங்க. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் படித்து முடித்தவர்கள் பட்ட மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்பு போன்றவை இக்காலத்தில் கை கொடுங்க. வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். உதிரி வருமானங்கள் உண்டுங்க. சனியினுடைய பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் லாபஸ்தானம் புனிதம் அடைகிறது. தொழில் வெற்றி நடை போடுங்க. பங்குதாரர்கள் பக்கபலமாக இருப்பாங்க. பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் படிப்படியாக அகலுங்க. புதிய வாகனங்கள் வாங்கி பயணிக்கும் வாய்ப்பும் கை கூட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.